தன்னம்பிக்கையோட தைரியமாக அனைத்து யோக வாழ்வையும் சுவீகரிப்பதற்கான வலிமை பெற்ற தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எந்த மாதிரியான சுபயோக பலன்களை தர இருக்கின்றது என்பதை பற்றி மிக சிறப்பாக இந்த காணொளியில் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. தங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் தரக்கூடிய சுபயோக பலன்கள் அறிவார்ந்த செயல்பாடுகள் வழியிலிருந்து மிகப்பெரிய மாற்றங்களையும், அரசு துறை சார்ந்த நிலைகளிலிருந்து அபரிவிதமான உதவிகளையும், எதிர்பாராத தொழில் ரீதியான மிகப்பெரிய விருத்திகளையும் நீங்கள் இந்த மாதத்தில் பெறுகிறீர்கள். தனுசு ராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய காரியத்தை எக்காரணத்தை கொண்டு வெற்றிகரமாக நடத்தி நிச்சய வெற்றி பெறுவார்கள். அதே சமயம் இவர்கள் கொஞ்சம் சுயநலமாக சிந்திக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இவருடைய வெற்றியின் தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே சமயம் பொதுநலமாக செயல்படுகிறார்கள் என்றால் இவருடைய வெற்றிங்கிறது ரொம்ப அபரிவிதமானதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த தனுசு ராசியை பற்றி ரொம்ப சிறப்பாகவே பேசுகிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் தொழில் முன்னேற்றம் என்பது ரொம்ப அற்புதமாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய புதிய முயற்சி, தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, இந்த முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை சரியாக நடவடிக்கை எடுக்கிறீங்க, அல்லது முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் வரக்கூடிய லாபத்தை பெரிய அளவில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதம் அதற்கு அற்புதமான பலன்களை தரும். தங்களுடைய தன்னம்பிக்கை குறையாத வண்ணமான ஒரு தொழில் அபிவிருத்தியை நீங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய தேவைகளை நீங்கள் சரியாக உணர்ந்து மிக சிறப்பாக நகர்த்தி செல்வது அவசியம். உங்களுடைய தேவைகளுக்கான ஒரு விஷயத்தை எல்லாமே இந்த தொழிலில் ஏதாவது ஒரு தேவைகள் இருக்குது, ஒரு மிஷினரி இருக்குது, ஒரு மிஷினரி வாங்கணும், அந்த உற்பத்தியின் தரனை நம்ம அதிகரிக்கணும், குவாலிட்டி ரொம்ப சிறப்பாக கொடுக்கணும், அல்லது அந்த தொழிலில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு மற்றவங்க செய்கிறதுக்கு நம்மளுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நம்ம காட்டணும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒரு எதிர்பாராத அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு சேரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த நிலைகளில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்னால் இந்த மாதத்தில் தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பலனை தர ஆரம்பிக்கும். முயற்சி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றமும், அந்த பொருளாதாரம் சார்ந்த நிலைகளில் நல்ல வருமானமும், கூட்டாளிகள் வழியிலிருந்து வரக்கூடிய அற்புதமான முன்னேற்றங்களும், கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய ஆதரவு, அவர்களுடைய அறிவுரை சார்ந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்வதனால் வரக்கூடிய சுபயோக பலன்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு முழுமையாக சேரும் என்பதை மட்டும் மிக சரியாக உணர்ந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய சந்தர்ப்பங்களையோ வாய்ப்புகளையோ எக்காரணத்தை கொண்டு தவற விட்டுறக்கூடாது. அந்த கூறிய நோக்கம், உங்களுடைய சிறப்பான அந்த நிர்வாக திறன், ஒரு முற்போக்கு சிந்தனையோடு அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு மித மிஞ்சிய நன்மைகளை தர காத்திருக்கிறது இந்த மாதத்தில். செப்டம்பர் மாதம் முழுவதுமே உங்களுடைய தொழில் வளர்ச்சிங்கிறது ரொம்ப அபரிவிதமான தன்மையில் தான் இருக்கும். இதில் யாரும் இன்டர்ஃபியர் பண்ணவே முடியாது. தேவையில்லாத கருத்துக்களை இப்போ யாராவது சொன்னால் கூட நீங்கள் அதை பற்றியும் கண்டுக்கவே வேண்டாம். ஏன்னா உங்களுடைய தொழிலில் நீங்கள் எப்போவுமே நம்பர் 1 அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கடன் கிடையாது. அந்த செய்யக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்களில் வரக்கூடிய சிக்கல்களை எல்லாமே மிக நேக்காக உதறி தள்ளிட்டு வந்துடுங்க. அதேமாதிரி இந்த பொருளாதார சிக்கல்கள் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ கடன் வாங்கினது, அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகளை மாட்டிக்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகளில் அந்த கருத்துக்களை நம்ம கவனத்தை செலுத்துறது, இந்த மாதிரி நிலைகளில் இருந்தாலும் கூட நீங்கள் அதையெல்லாம் தவிர்த்து விடுவது தான் நல்லது. ஏன்னா பொருளாதார சிக்கல்லாம் மிக சிறப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் முன்னுக்கு வந்துட முடியும். தடைகள் எல்லாமே தகர்த்தெறிஞ்சிட்டு வெளியே ஒரு அற்புதமான பொருளாதார வளர்ச்சி பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை இறையருள் உங்களுக்கு முழுசாக கொடுக்குது. ஆனால் அந்த கவனச்சிதறல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய முடக்கத்தை ஏற்படுத்திடும். அதனால் இந்த ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை. நான் செய்யக்கூடிய தொழிலை நான் சிறப்பாக செய்கிறேன், இதில் எந்த விதமான தவறும் இல்லை, மிக நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வளர்த்துக்கணும். அதே சமயம் மற்றவர்கள் கருத்துக்கு எக்காரணத்தை கொண்டு இந்த நேரத்தில் செவி சாய்க்கக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் அவங்க கெட்டணத்தில் உங்களுக்கு தேவையில்லாத தவறான ஆலோசனையோ அல்லது தவறான கருத்துக்களையோ உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துரும். மற்றவங்க சொன்ன விஷயத்தையே நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா நாம் செய்யக்கூடிய காரியங்களில் தொழிலையோ மிகப்பெரிய வளர்ச்சியை நிச்சயமாக பெற முடியாது. உற்பத்தி சார்ந்த துறையில் நல்ல அற்புதமான ஒரு வளர்ச்சியை நீங்கள் சந்திக்க முடியும். புதிய முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கலாம். புதிதாக ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் முன்னெடுக்கலாம். அல்லது புதுசாக ஒரு பார்ட்னர் சேர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்கலாம்.
அல்லது பண உதவியோ பொருளாதார உதவியோ அந்த மெஷினரி சம்மந்தப்பட்டதோ அல்லது உற்பத்தி சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்குறதோ இதுக்கெல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியான வாய்ப்புகள் வந்து சேரும். வரக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே அந்த வெற்றியின் தரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த நேரத்தில் அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ முழுமையான முயற்சியை நீங்கள் இந்த மாதத்தில் சிறப்பாக முன்னெடுங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. வியாபாரிகளுக்கு ரொம்ப அற்புதமான வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரம். குறிப்பாக இந்த பண்ணை தொழிலோ விவசாயம் சம்மந்தப்பட்ட துறையிலையோ அல்லது ஹோட்டல் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ ஏற்றுமதி இறக்குமதி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கோ ரொம்ப அற்புதமான வளர்ச்சி உண்டு. உங்களுடைய வியாபாரம் வந்து பன்மடங்கு வளர்ச்சி பெற்று அதன் வழியிலிருந்து லாபங்கள் அதிக அளவில் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய வியாபாரத்திலோ அல்லது விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ அந்த அரசு உதவி சார்ந்த விஷயங்களையோ அரசு மானியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ நீங்கள் இந்த மாதத்தில் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இதெல்லாம் மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய வருமானம் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கிறதோட செய்யக்கூடிய தொழிலையும் பன்மடங்கு விருத்தி தரும் அப்படிங்கிறத இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ பொருளாதார திட்டமிடுதலையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முன்னெடுக்க வேண்டும். வேலை வாய்ப்பு சரியான ஒரு வேலையை அமையலை. தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலங்களில் இந்த வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய சிக்கல்கள் செஞ்சிட்ருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி இந்த திருப்திங்கிறது அந்த மேலதிகாரிகளுக்கு வராது, அல்லது ஒரு பாராட்டுதல் கிடைக்காது. தேவையில்லாத இந்த குற்றம் சுமத்தக்கூடிய ஒரு விஷயமும் இவர்களுடைய அந்த உழைப்பின் தரத்தையே கொஞ்சம் கடுமையாக பாதிக்கும். வேலையில் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டுரும். மன வலிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். எனவே இதையெல்லாம் நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டாம். இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் உங்கள் தகுதி திறமை உங்களுடைய செயல்திறன் இதையெல்லாம் நிச்சயமாக புரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த காலகட்டத்தில் தடை இல்லாமல் வந்து சேரும். அதே சமயம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்கன்னா இது சரியான நேரம். இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் மிக சிறப்பாக முன்னெடுக்கலாம். ஒரு கல்வி கேட்குறது அல்லது ஏதாவது ஒரு வேலை புதுசாக ஒரு வேலையை நான் வெளிநாட்டில் தேடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுகளை முன்னெடுக்கிறது, வெளிநாடுகளில் ஒரு ஜீவன ரீதியான முன்னேற்றத்தை இடமாற்றத்தை நான் பெறணும் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமாக நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ உங்களுடைய தொழில் வேலைவாய்ப்பு வியாபாரம் பன்மடங்கு விருத்தி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே சமயம் குடும்ப உறவுகளில் கணவன் மனைவி உறவு நிலையை ரொம்ப இணக்கமாக நீங்கள் நடத்தி செல்லணும். தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களை நீங்கள் செய்யும் பொழுது அந்த கணவன் மனைவி உறவு நிலையெல்லாம் கடுமையாக பாதிக்கும். அதேமாதிரி பெற்றோர்களோடையும் ரொம்ப இணக்கமாக செயல்படுங்க. அந்த பெற்றோர்களோட இந்த கருத்து வேறுபாடு சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கவே வேண்டாம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு போயிருங்க. பெற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு போயிருங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒப்பே பண்ணி நடக்கும்போது உங்களுக்கு தொழில் வளர்ச்சியும் சுகபோகமான யோக வாழ்வும் நிச்சயமாக நடைமுறைக்கும். நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடிய ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்குகிறேன், புதுசாக இடம் வாங்குகிறேன், நகை நட்டு வாங்கணும், புதுசாக கார் வாங்கணும், என்னுடைய அந்தஸ்தை நான் அதிக அளவில் வெளிப்படுத்தணும், சமுதாயத்தில் நானும் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறத மக்களுக்கு நான் உணர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலோடு இருக்கக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் அந்த விஷயமெல்லாம் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே ஆசைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அதே சமயம் இந்த தனுசு ராசியை சேர்ந்த பெண்களுக்கு இந்த திருமண தடை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதத்தில் அந்த திருமண தடை அகன்று நல்லதொரு வாழ்க்கை துணை காதலித்து திருமணம் செய்வதற்கு உண்டான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கும். அதே சமயம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களோ அல்லது உங்களுடைய பெற்றோர்களோ அந்த திருமணத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்குவார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். கல்வி கேள்விகளில் அபரிவிதமான வளர்ச்சியை தனுசு ராசியை சேர்ந்த மாணவர்கள் நிச்சயமாக பெறுவார்கள் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். மேற்சொன்ன சுபயோக பலன்கள் யாவுமே தங்களுடைய சுய ஜாதகத்தில் ஜென்ம ராசி வலிமை பெற்று சுய ஜாதகம் வலிமை பெற்றிருந்தால் அற்புதமாக 100% நடைமுறைக்கு வரும். அதே சமயம் தங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை நீங்கள் நிச்சயமாக பெற்றிருப்பது அவசியம். பிறந்த குறிப்புகள் அடிப்படையிலான சுய ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுதான் நிச்சயமாக உங்களுக்கு 100% அற்புதமாக பொருந்தும். அப்போ அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வை நீங்கள் பெறுங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம். எண்களில் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 1 மற்றும் 3ஆம் எண் சிறப்பான சுபயோகங்களை வழங்கும். இறை வழிபாட்டில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பான சுபயோகங்களை 100% வெற்றிகரமாக வழங்கும். வர்ணங்களில் அடர் மஞ்சள் இளம் சிவப்பு வர்ணம் சுபயோகங்களின் தன்மையை அற்புதமாக வெளிப்படுத்தும். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.